ஆன்மீக ஒளி வீசும் துர்கா அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமனுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எந்த லெவலில் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சுக்கிரனை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, சுகபோக காரகன் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வலிமையாக இருக்கா, நீசமாக இருக்கா, வலிமை குன்றி இருக்கா, அஸ்தங்கமாக இருக்கா. அதாவது சுக்கிரன் அஸ்தங்கமாக ரொம்ப ரேர். அதாவது நீசம், வக்ரம், பாதகஸ்தானத்தில் இருக்கிறது, 6, 8, 12 மறைகிறது, இதெல்லாம் ஒரு கிரகத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஒரு கிரகத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால், அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கிறது, அந்த கிரகம் உச்சமாக இருக்கிறது, அந்த கிரகம் வர்க்கோதமாக இருக்கிறது, தன் வீட்டை தானே பார்க்கறது, இதெல்லாம் ஒரு கிரகத்துக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய அம்சங்கள். அப்போ தனக்காரகன் சுக்கிரன், அதாவது தனக்காரகன் குருன்னு சொல்லலாம், சுக்கிரன்னு சொல்லலாம். பணத்துக்கு இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் அதிபதி. குருங்கிறது பல்க் மணி, சுக்கிரன்கிறது ரொட்டேஷன் மணி. நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி பணத்தை செலவழிக்கிறாங்க, பண தேவைகள் ஒரு நாளில் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அவருக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு எந்த வகையிலாவது சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டால் பணப்புழக்கம் சரளமாக வந்து கொண்டே இருக்கும். லக்னாதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருக்கக்கூடாது. இவங்க 2 பேருமே ஒரு ஜாதகத்தில் 6, 8 இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வருமானம்ங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். போராடிக்கிட்டே இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும். அப்போது இதை எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு பண வரவு ரெகுலராக இருக்குமா, இல்லை அடிப்படை தேவைக்கு அவர் அல்லல் படுவாரா அப்படிங்கிறதுக்கு நம்ம சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும், லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும், 2ஆம் அதிபதியை பேஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, சுக்கிரன் இவர்கள் இருவரும் 6, 8 இருந்துட்டாங்கன்னா பண வரவு என்பது அவர் ஜாதகருக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர் நல்லா இருந்து யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் 50% வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆக எந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் இருக்க வேண்டும். இப்போ நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஏன்னா சுகபோகக்காரகன் சுக்கிரன், போகக்காரகன் சுக்கிரன், இன்பத்துக்காரகன் சுக்கிரன். அப்படிங்கும்போது ஒரு சுக்கிரனுடைய நிலையை பார்த்தே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஃபேன்சியாக ரிச்சாக இருக்கிறவங்கலாம் நீங்கள் பார்த்துக்குங்க, சுக்கிரன் வலுவான நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சுக்கிரன் நீசமாக இருக்கும், சுக்கிரன் 6, 8, 12 பாதிக்கப்பட்டிருக்குலாம் சொல்ல முடியாது. பொதுவாக சுக்கிரன் நிலை தான் ஒரு லக்ஸரி கம்ஃபர்ட்டுக்கு காரணம். அப்போ அடிப்படையில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனே லக்னாதிபதியாக வருவார், சுக்கிரனே ராசி அதிபதியாக வருவார், சுக்கிரனே யோகாதிபதியாக வருவார், சுக்கிரனே கரண அதிபதியாக வருவார். இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒரு சுக்கிரன் வலுவாக இருக்கோ அதை பொறுத்து தான் அவருடைய ஸ்டாண்டர்ட் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது நெத்தியடியாக சொல்லிடலாம். வேறு எந்த கிரகத்தையும் பார்க்க வேணாம், சுக்கிரனை மட்டும் பாருங்கள். சுக்கிரன் சூனியத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னாதிபதிக்கு 2ஆம் அதிபதிக்கு 6, 8, 12 இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருப்பாங்க. அப்போ அந்த ஜாதகருக்கு திருப்திங்கிறது எதுலேயுமே வராது. எவ்வளோ இருந்தாலும் இது பத்தலைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி லக்னாதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஜாதகருக்கு சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் கிடைப்பது அரிது. 2ஆம் இடங்கிறது பணத்தை சொல்கிறது. அப்போ 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் பண வரவுல தடை ஏற்படும். 3ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் அவருக்கு வீரிய குறைபாடு இருக்கும். இப்போ 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் வண்டி வாகனம் அமைவதில் ஒரு பிரச்சனை ஏற்படும். 5ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பாதிப்பு உண்டு, மருத்துவ செலவு உண்டு. ஜாதகருக்கு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாதிப்பு உண்டு. 6ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்துச்சுன்னா வேலையில் ஒரு பிரச்சனை வரும், சம்பளத்துக்கு போய் வேலைக்கு போகிறதுல ஒரு பிரச்சனை வரும். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். 8ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் காமம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆக அதிர்ஷ்டங்கிறது பாக்கியங்கிறது அந்த ஜாதகருக்கு தடைப்படும். 10ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் மாமியாருக்கும் இவருக்குமே ஆகாது, தொழிலில் பிரச்சனை வரும், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 6, 8 இருந்தால் ஜாதகருக்கு திருப்திங்கிறது எதுவுமே வராது. 12ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் கட்டில் சுகம் ஜாதகருக்கு கசக்கும். அப்போ கட்டில் சுகம் கசப்பது யாருக்குன்னு கேட்டால் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு 12ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டால் இவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம சொல்லி பார்த்தாலுமே
சுக்கிரன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு டாப்பிக்கும் பேச முடியாது. சுகமாக இருக்குன்னா சுக்கிரன்கிற கான்செப்டுக்கு வந்தே தான் தீரணும். ஆக எந்த ஒரு ஜாதகத்திலையுமே அடிப்படையில் இந்த விஷயங்கள் நல்ல விதத்தில் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதில் எந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கி ஜாதகர் ஒரு போராட்டமாகத்தான் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். அப்போ சுக்கிரனை எப்படி சார் வலிமைப்படுத்துறது அப்படின்னா, ஒருத்தருக்கு சுக்கிரன் வீக்காக இருக்குது, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ சுக்கிரனை எப்படி வலிமைப்படுத்துறதுன்னா சிம்பிள் ப்ராக்டிக்கல் லைஃப் பாருங்கள். சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா குழந்தைகள். அப்போ உங்கள் மனைவி குழந்தைகளை கண்கலக்காமல் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. அவங்கள எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். கோயிலுக்கு போகிறதா இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு, உங்கள் ஊரில் இருக்கிற மகாலட்சுமி வழிபாடே பண்ணுங்கள். இல்லை சார் நான் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போங்க, கஞ்சனூர் சுக்கிரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஒரே நாளில் எல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆள் பார்க்க எப்போவுமே நீட்டாக இருங்க, பக்காவாக ட்ரெஸ் பண்ணி இருக்கப்போ சுக்கிரனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த மாதிரி கடவுள் வழிபாடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் மனைவி குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருப்பார். ரொம்ப சிம்பிள். பூசலார் மாதிரி மனத்திலேயே எல்லா கடவுளையும் வணங்க, சுக்கிரனையும் நீங்கள் மனசாலேயே வணங்கலாம். ஆக உங்களுடைய பிரார்த்தனை உண்மையாக இருந்தால், உங்கள் வழிபாடு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சம்பவங்களும் கிடைக்கும். எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான். அதனால் எனக்கு இப்படி அமைப்பு இருக்குது அதனால நான் ஜெயிக்க முடியலன்னு வெக்ஸ் ஆகாதீங்க. உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஆக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரோ சுக்கிரனை வலிமைப்படுத்துங்க. சுக்கிரனை வந்து ஆக்டிவேட் பண்ண நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தர நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தது எல்லாமே வாழ்வியலும் சுக்கிரனுங்கிற கான்செப்டில் தான் பார்த்துருக்கோம். அப்போ சுக்கிரன் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் வசதி வாய்ப்பான வாழ்க்கைக்கு காரணமாகிறார் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம். வணக்கம். துர்கா அஸ்ட்ராலஜி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் துல்லியமான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.